நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சாதித்த இந்தியா, சரணடைந்த சீனா, அதிபர் முன்பாகவே அதிரடி காட்டிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். இந்த செய்தியுடன் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் தொடர்பாக ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியை நாம சேர்த்தே பார்க்க போறோங்க. ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி செய்து பொருட்கள் தேக்கமடைந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு பொருட்கள் தேவை இருக்கிறது. அதனால அமெரிக்காவுடைய தேவையை இந்தியா தான் பூர்த்தி செய்ய வேண்டும். அமெரிக்காவை குறிவைத்து இந்தியாவில் ஏகப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய தேவையை வெளிநாடுகள் பூர்த்தி செய்து விட்டால் நாம உற்பத்தி செய்திருக்கின்ற பொருட்கள் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது? நமக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்புல 59 நாடுகள் இணைந்திருக்குது. அதுக்கு அனுப்பலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அமெரிக்காவுக்கு அனுப்புகிற மாதிரியும் அங்கிருந்து கிடைக்கின்ற அந்நிய செலாவணி மாதிரியும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அணிசேரா நாடுகளுக்கு நாம அனுப்பி வச்சோம்னா கிடைக்குமா? அதனால அமெரிக்கா மார்க்கெட்டை நாம இழந்துடக்கூடாது. அதற்காக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக இறுதி செய்ய வேண்டும் என்ற கட்டாயமானது இந்தியாவுக்கு இருக்கிறது. அது தொடர்பாக சூப்பரான ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன்பாக சரணடைந்த சீனா, சாதித்து இந்தியா, அதிபருக்கு முன்பாகவே அதிரடி காட்டிய நம்முடைய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள். ஏற்கனவே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது. அதில் ஒரு பகுதியாக 10 நாடுகள் ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அந்த 10 நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்றாங்க. ஆனால் இந்தியா என்ன எதிர்பார்த்ததோ அது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நிறைவேறவே இல்லை. சீனாவும் அதனுடைய கூட்டணி நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டன. குறிப்பா சொல்ல போனோம்னா, பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்த விஷயத்தை கண்டித்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கவே இல்லை. அதனால ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 10 நாடுகளும் ஒன்று திரண்டு ஒரு கூட்டறிக்கையை வரைகின்றார்கள். நாங்க இந்த மாநாட்டை போட்டோம், இந்த மாநாட்டில் என்ன முடிவெடுத்தோம், அந்த முடிவுகளை எப்படி செயல்படுத்த போறோம், தீர்மானங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டறிக்கையை ரெடி பண்ணாங்க. ஆனால் அந்த கூட்டறிக்கையில இந்தியா கையெழுத்திடவே இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்ததை கண்டித்த இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அதை தீர்மானத்திலும் ஏற்றி நம்ம கிட்டே கையெழுத்துவாங்க பாக்குறாங்க பாருங்க. அதனாலேயே நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கையெழுத்திடவே இல்லை. நீங்க பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கின்ற விஷயத்தை கண்டிக்கின்ற அதே தருணத்துல மத ரீதியாக இன ரீதியாக நாட்டை துண்டாட வேண்டும், வன்முறை கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்குடனே பாத்தீங்கன்னா பயங்கரவாத செயலை ஊக்குவிக்கக்கூடிய ஆயுதம் தந்து பணம் தந்து பின்னாடி இயக்கணவங்களை கண்டிக்கவில்லையே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. அதனால அதை கண்டிக்கின்ற போது இதையும் கண்டிக்கணும், அப்பதான் நாங்க கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னார். கடைசி வரைக்கும் அந்த தீர்மானத்துல ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன விஷயமானது இடம்பெறவே இல்லை. அதனால கையெழுத்து போடவே இல்லை. சீனாவும் அடிபணிகிற மாதிரி தெரியல, இந்தியாவும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. அதனால ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 10 நாடுகளுடைய கூட்டறிக்கையானது வெளியாகவே இல்லை, நம்ம கையெழுத்து போடாத காரணத்தினால. நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்களும் திரும்பி வந்து விட்டார். பிறகு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த முறை 10 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தக்கூடிய கூட்டம். இங்கிருந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் சீனா சென்றாங்க. போன உடனே சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். அப்படி சந்தித்த உடனே இந்தியா ஒரு கோரிக்கை வைத்தது. எல்லை பிரச்சனையானது தீர்ந்து போச்சு. அதனால இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பழையபடி உறவை மேம்படுத்த வேண்டும். நாம எல்லை பிரச்சனை விட்டுட்டு வேற பிரச்சனையை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்துல பேசினாரு. ஏன்னா சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை பிடிச்சான்னா கடைசி வரைக்கும் அந்த பகுதியை விடவே மாட்டான். கடந்த காலங்கள்ல நம்ம நாட்டில இருந்து பல பகுதியை பிடிச்சிருக்கிறான். ஆனா எந்த தருணத்திலும் சரி அந்த பகுதியில விட்டு பின்வாங்கினது இல்ல. அப்படியே பின்வாங்கினாலும் சரி ஒரு 50% வச்சுக்குவான், ஒரு 50% தான் பின்வாங்குவான்.
ஆனா மோடி ஆட்சி வந்த பிறகுதான் கல்வான்ல தாக்குதல் தொடுத்து நம்ம பகுதியை பிடித்தான் இல்லையா, அவனை முழுமையாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு பல கட்ட பேச்சுவார்த்தைகள், பல்வேறுபட்ட தொழில் ரீதியான தடைகள், வர்த்தக தடைகள் என்று சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரஷரை கொடுத்து பிடித்த பகுதியை விட்டு லைன் ஆஃப் ஆக்சன் கண்ட்ரோலை தாண்டி சீனாவை விரட்டடிச்சிருக்கோம். அதனால எல்லை பிரச்சனை முடிந்தது, அடுத்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாத்தீங்கன்னா ஒப்புக்கொண்டார்கள். சோ கல்வான் பிரச்சனை தீர்ந்தது. ஆனா இந்தியாவுக்கும் மற்றும் சீனாவுக்கும் இடையில ஏகப்பட்ட எல்லை பிரச்சனை இருக்கு. அவை ஒரே நாள்ல தீர்க்க முடியாது, பல கட்டங்களாக தீர்க்கப்பட வேண்டும். சோ அதையும் பேசுவோம். அதே மாதிரி இந்தியா சீனாவுக்கு இடையில வர்த்தகத்தை மீண்டும் மேம்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்தையும் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதனால இரு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தகமானது இயல்பாக போகுது. இதன் மூலமாக இந்தியா நம்முடைய பகைவர்களுக்கு ஆப்பு வைக்க போகுது. எப்படி ஆப்பு வைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சீனாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்தியா இடத்துல மோதுவதே கிடையாது. ரெண்டு பலம் புரிந்த நாடுகள் நேரடியா மோதணும்னு வச்சுங்களேன், எதனா ஒரு நாடானது அழியும். எந்த நாடு அழியும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த நாட்டில் உள்நாட்டு குழப்பம் அதிகமா இருக்குதோ அந்த நாடு அழிஞ்சு போயிடும். சீனாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட பகுதியை பிடிச்சு வச்சிருந்தாலும் அந்த நாட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதனால அரசியல் ரீதியாகவோ இல்ல நேரடி மோதலாகவோ இந்த நாட்டுக்கு இடையில வெடித்தால் அது சீனாவுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். ஆனால் தான் எப்போதும் இந்தியா இடத்துல சீனா நேரடியாக மோதுவது கிடையாது. அதற்கு பதிலாக பாகிஸ்தானை கூர்த்திட்டுவது, மியான்மரை கூர்த்திட்டுவது, கம்போடியாவை கூர்த்திட்டுவது, இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா வங்கதேசத்தை கூர்த்திட்டுவது. இப்படி நம்மை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு காசு கொடுத்து கடனாளியை ஆக்கி அந்த பகுதியில் சீனாவினுடைய ராணுவ தளவாடங்களையும் தளங்களையும் வைத்து நம்மளை அச்சுறுத்துவது தான் பாத்தீங்கன்னா சீனாவுடைய இலக்கா இருக்கு. ஸோ சுத்தி இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளை நாம சமாதானப்படுத்துவதை விட சீனாவையே சமாதானப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதனால தான் இந்தியா சீனா உறவானது பழைய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இடத்துல போய் பேசினாரு. அதனால சீனா இந்திய வர்த்தகமானது ஒரு பக்கம் இயல்பு நிலைக்கு போக போகுது. அதை விட சீன அதிபரை நேரடியாக சந்தித்தாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். அங்கதான் இந்தியா சாதித்து சீனா சரிக்கு இருக்கிறது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இடையில அதிபரை சந்திக்கின்ற பொழுது அதிபருக்கு நம்ம பிரதமர் மோடி அவருடைய வாழ்த்தையும் நம்முடைய ஜனாதிபதி அவருடைய வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட பிறகு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னார். அடா, பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாடை முழுமையாக ஐநா மன்றமானது அங்கீகாரம் செய்தது. யாரு பெஹல்காம் தாக்குதலுக்கு பணம் கொடுத்தாங்களோ, ஆயுதம் கொடுத்தாங்களோ, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக மொத்த மக்களையும் பிரித்து விட வேண்டும், பயங்கரவாதத்தை கட்டமைக்க வேண்டும் என்று யார் நினைத்தார்களோ அவங்களுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துச்சு இல்லையா? அந்த பதிலடிய ஐநா மன்றமானது முழுமையாக பாராட்டியது. பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவுடைய உறுதியான நிலைப்பாட்டை பாராட்டினாங்க. இந்தியாவுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடானது பயங்கரவாதத்துக்கு எதிராக, பிரிவினைவாதிக்கு எதிராக மற்றும் மதவாதிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட சர்வதேச அமைப்பு. அதுலயும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற 10 நாடுகளும் பயங்கரவாதத்தால் பாதிப்படையக்கூடிய ஒரு நாடு. அதனால பயங்கரவாதிகளுடைய, பிரிவினைவாதிகளுடைய செயல்பாடுகளை ஒருபோதும் சரி இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு எதிராக போராடுவதற்கு தான் நாம ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஆனா இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கின்ற பொழுது எங்கேயோ இருக்கக்கூடிய ஐநா மன்றமானது எங்க நாட்டு மீது தாக்குதல் தொடுத்ததை கண்டிக்கின்ற பொழுது அண்டை நாடா இருக்கக்கூடிய சீனாவும் அதனுடைய நட்பு நாடுகளும் இதை கண்டிக்கவே இல்லையே. துரதிருஷ்டவசமானது. ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிரிவினைவாதம் ஓகேவா, பயங்கரவாதம் ஓகேவா? ஏன் இதை ஆதரிக்கிறீங்க? அந்த பயங்கரவாதத்துக்கு நிதி கொடுத்தவனை ஏன் ஆதரிக்கிறீங்க? ஏன் காப்பாற்ற பாக்குறீங்க? ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க? அப்போ இந்த கூட்டமைப்பினுடைய உன்னதமான வேறா இருக்கக்கூடிய நோக்கத்தை ஏன் கைவிட வேண்டும்? ஆனால் தயவு செய்து பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்புலமா இருந்தவனுக்கு கண்டனத்தை தெரிவித்தே ஆக வேண்டும், தீர்மானங்கள் இயற்றியே ஆக வேண்டும். ஒருபோதும் சரி அண்டை நாடுகளா இருந்தாலும் சரி,
அந்நிய நாடுகளா இருந்தாலும் சரி பயங்கரவாதத்தால பாதிப்பு அடையவே கூடாது. சோ பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும், தீர்மானத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஜின்பிங் அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இருக்கின்ற போது சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிரடி காட்டினாரு. இந்த அமைப்பு பயங்கரவாதம், பிரிவினைவாதம், மதவாதம் அதுக்காக தானே தொடங்கப்பட்டது. எங்க நாடு சமீபத்தில் அதெல்லாம் அனுபவிச்சுத, நீங்க என்ன பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனடியாக ஜி ஜின்பிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடுகள் அமைதியா இருக்கணும், ஸ்திரத்தன்மையா இருக்கணும், நம்பிக்கைக்குரியவையா இருக்கணும், பயங்கரவாதத்தாலோ பிரிவினைவாதத்தினாலோ மதவாதத்தாலோ பாதிப்படையக்கூடாது. அதனால உண்மையாகவே ஷாங்காய் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய அதிபரே வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று கண்டனத்தை தெரிவித்தாரு. சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியா வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பயங்கரவாதத்துக்கு எதிராக, பிரிவினைவாதத்துக்கு எதிராக சீன அதிபர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஆனா இதே செயலுக்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். ஆனா இவனுங்க ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சீனா மீது ஏகப்பட்ட வரியை போட்டாச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு எவ்வளவு பொருளை ஏற்றுமதி பண்ண முடியும் என்று சீனாவுக்கு தெரியாது. ஆனா சீனா அமெரிக்கா வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். என்ன தெரியுமா? அமெரிக்க பொருட்கள் சீனாவில் இறக்குமதி ஆகலாம், அமெரிக்க கம்பெனிகள் சீனாவில் நிறைய வர்த்தகத்தை செய்யலாம், ரெண்டாவது உற்பத்தியை பெருக்கலாம். ஆனா சீன பொருட்கள் அமெரிக்காவுக்கு அதிகமா ஏற்றுமதி ஆகிடக்கூடாது. அதன் மூலமாக சீனா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லாபத்தை பார்த்துடக்கூடாது, அந்நிய செலாவணி ஈட்டுவிடக்கூடாது அப்படின்ற நோக்கில தான் அமெரிக்காவுடைய உற்பத்தி பொருட்கள் சீனாவுக்கு போகலாம், ஆனா சீன பொருட்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகின்ற பொருட்களுக்கு வரி குறைவாகவும், அதே மாதிரி சீனாவிலிருந்து அமெரிக்காவில் போய் இறக்குமதி ஆகின்ற பொருட்களுக்கு அதிகமாகவும் வரி விதித்திருக்கின்றார். குறைந்தது 30% போட்டிருக்கார், கனடாவுக்கு 35% போட்டிருக்கார், மெக்சிகோவுக்கு 25% போட்டிருக்கின்றார். இப்படிலாம் வரி கொடுத்து சீன பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியுமா? அதனால இப்ப இந்தியா மட்டும்தான் ஒரு பெரிய மார்க்கெட்டு. சோ இந்தியாவை குறிவைத்து தான் பொருட்கள் உற்பத்தி செய்கின்றன. அதனால இந்தியா சொல்வதை கேட்போம், பாகிஸ்தானை கண்டிக்கிற மாதிரி கண்டிப்போம், தீர்மானம் ஏற்ற மாதிரி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன அந்த கண்டனங்களை தீர்மானமாக ஏற்றி, அதிலும் சீன அதிபரே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒத்துழைமை வேணும், இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில ஒத்துழைப்பு வேண்டும், வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும், இணைப்பிரியா கூட்டாளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்போதுமே சரி உறுதியான நிலைப்பாடு மூலமாக பகைவரையும் பணி வைப்பது தான் இந்தியாவுடைய வேலை. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சீனானது சரணடைந்திருக்குது. அது நம்முடைய மார்க்கெட்டை பயன்படுத்திக் கொள்வதற்காக இருக்கலாம், சீன பொருட்களை கொண்டு வந்து இறக்குவதற்காக இருக்கலாம். ஆனா ஒண்ணு, நம்முடைய எதிரி வந்து பாத்தீங்கன்னா விழுந்தே ஆக வேண்டும். அந்த விதத்துல பாகிஸ்தானுக்கு சீனாவே கண்டனம் தெரிவித்திருப்பது நாம சாதித்ததாகத்தான் கொள்கின்றார்கள். இப்போ அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம், ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நாம சொன்னோம் இல்லையா, சில நாடுகள் இடையில வரி போட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இந்தியா மீதும் வரி போட வேண்டும் என்று நினைக்கிறார். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். முதலா எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை போடணுமையா, இல்லைன்னா நாங்க 26% வரி போடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகர்களும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி என்ன நினைக்கும், ஐயோ 26% அப்படின்னு சொல்லிட்டு நாம மலைப்பா பார்ப்போம். ஆனா கடைசியில ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் சரி ஒரு 16% அல்லது 19% கொண்டு வந்து வரியை நீட்டுவார். ஆனா இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு 16% அல்லது 19% என்கின்ற போது அது ரொம்ப கூடுதலானதுதான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஆனா அவன் வந்து 26% சொன்னான், ஆனா 16%லிருந்து 19% மேல் தாண்டா அப்படின்னு ஒத்துக்குவோம் இல்லையா? அதனால முதல்ல அதிக வரியை சொல்லிவிட்டு அதுல இருந்து குறைப்பது மாதிரி குறைச்சு, ஆனா இந்தியாவுக்கு சுமை தருகின்ற அளவுக்கு அந்த வரி சுமை இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் இடத்துல இந்த மாதிரி ஒப்பந்தத்தை போட்டிருப்பதனால அமெரிக்கா இடத்திலும் சரி பயங்கர டீலிங் பண்றாங்க. மொத்தத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 100 பொருள் ஏற்றுமதி செய்கின்றோம் என்றால் அதுல 80 பொருட்களுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் எப்படி வரி விதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் 20% பொருட்கள் இருக்கிறது. அந்த 20% பொருட்களுக்கு தான் இந்தியாவும் அமெரிக்காவும் எப்படி வரி விதிக்க வேண்டும் அப்படின்றது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும்
80% பொருட்களுக்கு இந்தியா விரும்புகிற மாதிரி வரியை போட்டிருக்கும். ஆனா 20% பொருட்களுக்காவது அமெரிக்கா விரும்புகிற மாதிரியான வரியை போடுங்க. எல்லா பொருட்களுக்கும் ஒரே அளவான வரி போட முடியாது இல்லையா? அதனால நிலுவையில் இருக்கக்கூடிய 20% பொருட்களுக்கு நாங்க விருப்பப்படி வரி போட்டுக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றார். ஆனா அந்த 20% பொருட்கள் தான் இந்தியாவுக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற பொருள். அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய பொருளா இருக்கு. அது மட்டும் இல்ல, சீனாவில் அமெரிக்க கம்பெனிகள் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி போய் தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை சீனா உருவாக்கி தந்திருக்குது. அதே மாதிரி இந்தோனேசியாவும் பாத்தீங்கன்னா தங்கு தடையின்றி சீன கம்பெனிகள் போய் இந்தோனேஷியாவில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா அமெரிக்க கம்பெனிகள் கான்ட்ராக்ட் எடுப்பது, தொழில் தொடங்குவது என்று சொல்லிவிட்டு தடையற்ற வர்த்தகம் அமெரிக்க கம்பெனிகள் உருவாக்க வேண்டும் என்று பேசிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் வளரும் நாடுகளுக்கு பெரிய சிக்கலை தரும். அதனால ஆகஸ்ட் 1க்குள்ள இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகுமா என்பது தெரியல. நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா இந்திய அமெரிக்காவுடைய ஒப்பந்தமானது ஒரு பெரிய உயரத்தை எட்டி இருக்கிறது, சீக்கிரமா நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீனா நம்ம சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டதனால இந்தியா இடத்துல சீனா சரணடைந்து விட்டதாக நாம சொல்றதுனால நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை வெளியிட்டு இருக்கின்றார். இனிமே பாரு, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்ல சீனாவுடைய அதிபரோ இந்தியாவுக்கு மோடியை பாராட்டுவாங்க பாரு. ஒண்ணு, இங்க மார்க்கெட்டை காட்டி சீனாவை ஏமாத்துவாங்க மோடி, ஆசை காட்டி அவங்களை இங்க அழைச்சி வருவாங்க, மோடியை பாராட்டிட்டு போவாங்க. ஆனா இத்தனை நாள் சீனா இந்தியா ஏன்டா சண்டை போட்டு இருந்தது அப்படின்னு கேட்டா மோடி கிட்ட பதில் இருக்காது. இந்த பிரச்சனையை முன்னாடியே தீர்க்க வேண்டியதானடா அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் இருக்காது. ஆனா மோடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பாராட்டிட்டு போகணும், அதுதான் ஒரு பெரிய மார்க்கெட்டு. அந்த டாக்டிக்ஸ நல்லாவே செய்வாரு மோடி, விளம்பர பிரியர் இல்லையா? அதனால ஸோ எப்படியோ ஒன்று சீனா இறங்கி வந்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ட்விட்டர்ல பதிவிட்டு இருக்கின்றார். சுப்பிரமணிய ஜெயசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கும் போயிருக்கார், ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்கார். 2 பேர் இடத்திலும் பாத்தீங்கன்னா சமரசம் பேசி நம்ம நாட்டு மக்களை மீட்டு இருக்கின்றார். ஸோ திறமையான ஆளு, அதனால தான் போய் அதிபர் இடத்திலே பாகிஸ்தானுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானத்தை ஏற்றிருக்கின்றார். ஸோ ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளுடைய நோக்கம் என்ன என்பதையும் புரிய வைத்திருக்கின்றார். உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் சீனா போன்ற அளவுடைய நாடுகள் இடத்துல சொல்லி புரிய வைப்பதே பெரிய விஷயம், அதையும் புரிய வைத்து சாதித்திருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி நண்பர்.